உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும், அதாவது ராஜ் டிவியில் ஒளிபரப்பார மகளிர் சிறப்பு தின நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஹோசூரில் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹோசூர் தான் தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கல் ஹப், அதாவது பொருளாதார மையம். பல தொழிற்சாலைகள் இங்கே பயங்கரமாக ரொம்ப நல்லா ஸ்வீப்பில் இயங்கிட்டு இருக்கு. பல பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. ரோஜாக்கள், அவ்வளோ அழகான ரோஜாக்கள் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. அத்தனை கலர்லேயும் ரோஜா இங்கே பூக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹோசூருக்கு வந்திருக்கேன் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக. அப்போல்லாம் டிராஃபிக்கே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. ஆஹா, இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்பேன். ரோடு அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக நகருது காரு. என்னையா அது, ஹோசூர் அப்படியே நம்ம மும்பையில் இருக்க மாதிரி இருக்குன்னு இருக்கு. அந்த அளவு ஜெகஜோதியாக இருக்குது. பலதரப்பட்ட மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் இங்கே வந்து வசிக்கிறாங்க. சென்னையிலேருந்து நாங்கள் எல்லாமே இங்கே கொஞ்ச நாள் வந்து இருக்கலாமான்னு யோசிக்கிறோம். அதுவும் இல்லாமல் மும்பை மாதிரி ஹோசூர் பணப்புழக்கம். மகாலட்சுமி இங்கே குடியிருக்கா. அதான் இந்த அளவு ஒரு பிஸ்னஸ் ஹப்பு, பணப்புழக்கம். எல்லாரும் செல்வ சீமான்களாக தான் கண்டிப்பாக இங்கே இருக்க போகிறாங்க. அப்பேற்பட்ட ஹோசூருக்கு மிக்க நன்றியும் வணக்கமும். மகளிர் தினத்தை ஏன் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுறாங்க? அது ஏன் டிசம்பரில் கொண்டாடக்கூடாதா, இல்லை மார்ச் 10ஆம் தேதி கொண்டாடக்கூடாதா? ஏன் கொண்டாடுறாங்க? அதுக்கு ஒரு கதை இருக்குது, நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன். நியூயார்க்கில் ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னாடி பெண்கள் அப்போவே பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. பஞ்சாலைகளில் வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் அவங்க வேலை செய்ய வைக்கப்பட்டார்கள். ஊதியமாக ஆண்களுக்கோட இவங்களுக்கு, ஆண்களுக்கு 100 ரூபானா இவங்களுக்கு 15 ரூபா ஊதியம், அந்த மாதிரி தான் ஊதியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாளாக ஒரு முணுமுணுப்பு இருந்துகிட்டே இருந்தது. 16 மணி நேரம் இங்கே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் என்ன, அவங்கள தட்டில் போட்டு சோறு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க தான் எல்லாருக்கும் தட்டில் சோறு போட்டு கொடுக்கணும், சோறு பொங்கணும், அவங்க தான் போய் சமைக்கணும், வீட்டை கவனிக்கணும், அந்த 8 மணி நேரத்தில் தூங்கிக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருந்தது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது, பயங்கரமான ஒரு போராட்டமாக வெடிச்சது. உலகம் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய போராட்டங்கள். இந்த போராட்டத்தில் நிறைய சிறை நிரப்பும் போராட்டம், நிறைய உயிர் பலிகள் எல்லாம் பண்ணன உடனே இந்த முதலாளிகள் பரவாயில்லன்னு கொடுத்துட்டாங்களா சுதந்திரத்தை? இல்லை. அப்படியே இன்னும் பல வருஷங்கள் கழித்து தான் அதுக்குண்டான ஒரு நல்ல தீர்வு கிடச்சிது. அதுவும் 8 மணி நேரம்ன்றது வேலைன்றது கிடைக்கல, 12 மணி நேரம், 13 மணி நேரம், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 11 மணி நேரம் அப்படி குறைச்சி அப்புறம் தான் இப்போ 8 மணி நேரம் வேலைவே அது மாதிரி ஆயிருக்கு. ஊதியமும் ஓரளவு கரெக்டாக ஈக்குவலாக கொடுக்க மாட்டாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இன்னி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை சொல்லுங்கள்? அந்த தினத்தை அறிவித்த தினம் மார்ச் 8. அதனால தான் உலக மகளிர் தினம் மார்ச் 8ன்னு சொல்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா, வருஷத்தில் ஒரு தினம் மகளிர் தினமாக கொண்டாடுறத விட தினம் தினம் மகளிரை கொண்டாடுங்கப்பா. மகளிர் இல்லாத ஒரு வீடு கூட கிடையாது. ஒரு பொண்டாட்டி நல்லா சமைச்சு போட்டு அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு ஒரு சிரிச்ச முகத்தோடு சொல்லிட்டு போனால் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அடுத்த நாள் சாம்பார் ரசமாக இருக்காது, ரசம் சாம்பாராக இருக்காது. நிஜமாகவே சாம்பாராக இருக்கும், ரசமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பாராட்டுதல், தினம் தினம் பாராட்டுங்க. பெண்கள் அதுக்கு தகுதியானவங்க. அஷ்டாவதானின்னா பெண்களை மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளால தான் மல்டி டாஸ்கிங், அதாவது எங்களால் தான் சொல்லுவேன் நான், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். எக்ஸப்ஷனல்ஸ் இருக்காங்க, ஜென்ஸால் பண்ண முடியும் எல்லா வேலையும், சில பேரால். பட் லேடிஸால் எல்லா வேலையும் அவங்க அந்த கால வேளையில் ஒரு 8 மணிக்கு பைக்கு ஓட்டிட்டு குழந்தைங்கள பின்னாடி உட்கார வச்சுட்டு போவாங்க பாருங்க.
பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் தள்ளிட்டு அவங்க ஆஃபீஸில் போய் அந்த டயத்துக்குள்ளே சைன் பண்ணணும். அந்த வண்டி அவங்க ஓட்டிகிட்டு போகும்போது பக்கு பக்குன்னு இருக்கும், பயமாக இருக்கும். பல பேர் திட்டு வாங்கிட்டு போவாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்களோட பிரச்சனை அது. வீட்டையும் கவனிக்கணும், ஆஃபீஸையும் கவனிக்கணும், குழந்தைங்களையும் கவனிக்கணும், அவ்வளோ வேலை இருக்கும் அவங்களுக்கு. இதுக்காக தான் உலக மகளிர் தினத்தை தினம் தினம் கொண்டாடுங்கன்னு சொல்கிறேன். நான் ராஜ் டிவிக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். டிடியில் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன், 96ன்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் புல்லட்டின்காக என்னையும் வரதராஜனையும் ஜூபிக் பேக் அமிச்சாங்க மணிலாவில், ஃபிலிப்பைன்ஸில். இது ஒரு ரொம்ப நல்ல அனுபவம். எலெக்ஷன் புல்லட்டின் வர 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 நாங்கள் அவங்களோட ரிசல்ட்ஸை சொல்லிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை காலையில் உள்ளே போயிட்டோன்னா, ஸ்டுடியோ உள்ளே போயிட்டோன்னா சாயங்காலம் தான் வெளியில் வருவோம். டைரக்ட் லைவ் டெலிகாஸ்ட். நைட்டு ஒரு 12 மணி ஒரு கார்டு. அது அந்த ஜூபிக் பேன் அந்த டெலிகாஸ்ட் பண்ணுற இடம் வந்து கார்டு, அங்கேருந்து தான் லைவ் கொடுக்க முடியும். ஒரு ஜீப்பில் எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, உட்கார வச்சு இந்த ப்ரோக்ராம் முடித்து நைட் கொண்டு போய் ரூமில் விடுவாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கி குளித்து திருப்பி கிளம்பி இங்கே வந்துடுவோம். ஒரு 3 நாள் அந்த எலெக்ஷன் புல்லட்டின் இருந்தது. 2வது நாள் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். ஒரு 12 மணி இருக்கும். ஜீப்பில் வந்து உட்காடுறேன். ரொம்ப அழுத்து சலுத்து அபாடின்னு வந்து உட்காடுறேன். காலில் மெத்து 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 மெத்துன்னு இருக்குது. ஆஹா, புது ஜீப் போல இருக்கே நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு காலை மெத்து மெத்துன்ற கொஞ்சமாக ஒரு அசைவு தெரியுது. என்னடா அது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி காலை தூக்கி வச்சுட்டு அப்படி பார்த்தா 12 அடி நீள மலைப்பாம்பு அப்படி சுருட்டிட்டு படுத்துட்டு இருக்குது. எப்போ ஏறிச்சு, எப்போ வந்து உக்காந்ததுன்னு தெரியல. நான் எப்படி ஜீப்பை விட்டு 10 அடி வெளியில் போனேன்னு எனக்கே தெரியாதப்போ உயிர் பயம், எக்கரை கூச்சி வெளியில் போயிருக்கேன். அது எப்படியோ 96னா பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம் முன்னாடி. அப்போ நான் கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், இப்போவும் சின்ன பொண்ணு தான், பட் அப்போ கண்டிப்பாக நான் சின்ன பொண்ணு. போய் அங்கே போய் இருந்தேன். மறுநாளைக்கு அவங்க அப்புறம் அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் பிலிப்பைன்ஸ்காரங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. சரி, இது ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் இல்லை. இன்னி வரைக்கும் நான் காரில் உட்கானேன்னா கீழெல்லாம் பார்த்துட்டு தான் உட்காருவேன். இப்போ கூட பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கீழே போகுது. மறுநாளைக்கு எல்லாரும் ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸ்பூனை போட்டு ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடான்னு கேட்டால், நேற்று நீங்கள் பார்த்தீங்களே மலைப்பாம்பு, அதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் என்ன வரதராஜன் சார் கிண்டல் கூட பண்ணுவார் விளையாட்டா, விட்டா மலைப்பாம்பு சாப்பிட்ருப்பில்ல அவங்கக்கிட்டேருந்து வாங்கி ஒரு ஸ்பூனை அப்படின்னு. இந்த அனுபவங்கள்லாம் கொடுத்ததுக்கு ராஜ் டிவிக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்னைக்கு பட்டிமன்றம் எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அந்த தலைப்புக்கு வருவோம். முன்னெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், பட்டிமன்றங்கள்லாம் பொங்கல், தீபாவளி அது மாதிரி சிறப்பு தினங்களில் 10:30 மணி 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட்டிமன்றம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருக்குமே தெரியும், வீட்டிலனா ஒரு டிவி தான் இருக்கும். ஹாலில் உட்காந்து அந்த டிவியை எல்லாரும் பார்ப்போம். அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கடகடகடன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடகடன் சாப்பிட்டு சமையல் சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து டிவி முன்னோட உட்காருவோம். அப்போல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டாபிக்ஸ் இருக்கும். மகாபாரதத்தில் சிறந்தவர் கர்ணனா அர்ஜுனனா, இது மாதிரி ஏகப்பட்ட பயங்கரமான டாபிக்ஸ் இருக்கும். ரொம்ப கிளை கதைகள்லாம் பேசுகிறவங்க அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ அருமையாக இருக்கும். சமூக தலைப்புகளில் பட்டிமன்றங்கள். கணவனா மனைவியா, குடும்பத்தில் சிறந்தவர், சொக்கநாதர் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா, மாமியாரா மருமகளா, இந்த டாபிக் கேட்கவே வேணாம். இவங்களெல்லாம் விட்டால் இப்போவே கூட பிச்சை எடுத்துடுவாங்க பேசி. அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த டாபிக்ஸ்லாம் கேட்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற டாபிக் என்ன? இன்றைக்கி டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். பெண்களை கொண்டாடணும், தினம் தினம் கொண்டாடுறோன்னு சொல்கிறோம். நம்ம திரைத்துறையில் பெண்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா வஞ்சி அவள் பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, அழகுதான் மஞ்சள் நிறம்தான். அடுத்த பாட்டு, ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் வந்த அவளே இவள் தானே, என்னமோ ஒரு வார்த்தை, அதுலேயும் அழகுதான் மெயின். அடுத்தது ஒரு வார்த்தை, பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி. ஆஹா, என்ன ஒரு கற்பனை!
என்னங்க பாராட்டு? அழக பாராட்டி பாராட்டி பெண்களே அழக பாராட்டுறவங்களை நம்பாதீங்க. தயவு செஞ்சு நான் பெரியவங்களுக்கு சொல்ல, சின்ன பசங்க அது நம்புறதுனால தான் லைஃப்ல எங்கேயோ போய் நிற்கிறாங்க. அழகுன்னு சொல்லிட்டா அந்த பெண் வந்து யார் அழகு? ஏன்னா வீட்டில் யாரும் அப்பப்போ சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அம்மா சொல்ல மாட்டாங்க, அப்பா சொல்ல மாட்டாங்க, அண்ணன் சொல்ல மாட்டான், தம்பி சொல்ல மாட்டான், பொடி குரங்கேன்னுவான், பொடி பேயன்னுவான். ஆனால் வெளியில் பார்க்குற ஆண்கள் அந்த பெண்ணை மயக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதெல்லாம். நீ தான் பேரழகுன்னுவான், நான் பார்த்ததுலேயே நீ ஒருத்தி தான் அழகும்பான். இதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு, பொய். அதே இன்னொரு பெண் ஒரு பாட்டும் பாடுறான். எத்தனை உள்ளது பெண்ணில் ஏன் எதையோ தேடுறீங்க, பெண்ணுக்குள் ஒரு மனசுண்டு கொஞ்சம் அதையும் பாருங்க, அட பெண்ணுக்குள் ஒரு மனசுண்டு கொஞ்சம் அதையும் பாருங்க. இது என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பெண்கள் அழகை கண்டு மயங்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற டாபிக் என்னன்னா, குடும்பத்தில் பெண்கள் வேலைக்கு போகிறதுனால, குடும்பத்தில் பெண்கள் வேலைக்கு போகிறதுனால குடும்பத்தின் தரம் உயர்கிறதா, தடம் புரள்கிறதா? எவ்வளோ அழகான டாபிக் இது. தரம் உயர்கிறதுன்னு தான் எல்லாருமே கண்டிப்பாக யோசிப்போம். ஏன்னா நானும் ஒரு பெண்ணு தான், நானும் 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னோட குடும்பம் தரம் உயர்ந்ததும் இதால தான். 2 கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசை வராது. இந்த காலத்தில் இருக்கிற செலவுகளில் 2 பேர் வேலைக்கு போகணுங்க. 2 பேர் வேலைக்கு போனால் ஒரு நடுத்தர குடும்பம் கூட அடுத்த அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வர முடியும். குழந்தைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் வருமானம் ஏற ஏற ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம். இப்போல்லாம் கார் இல்லாதவங்க வீடே கிடையாது. இதெல்லாம் 2 பேர் வேலைக்கு போகிறதுனால இருக்கிற ப்ளஸ்ஸு. ஆனால் இது நான் எப்போவுமே சொல்கிற, பெண்களை தரம் உயர்த்தி பேசுகிறதுக்காக நான் இங்கே வரல, ஆண்களை தரம் தாழ்த்தி பேசுகிறதுக்காக நான் இங்கே வரல. என்ன உண்மைங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்னி வரைக்கும் பெண்கள் வேலைக்கு போகிறதும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பெண்களை பற்றி குசு 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 குசுன்னு பேசுகிற விஷயம், வேலைக்கு போகிறாள்ல அவளுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கத்தான் செய்யும். அது திமிரு கிடையாது, தன்மானம். நான் சம்பாதிக்கிறேன், உன் காசை நான் எதிர்பார்க்கல. என் மாமியார் மாமனாருக்கு ஏதாவது வேணும்னா என்னால் வாங்கி கொடுக்க முடியும். ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா அது ஒரு சந்தோஷம், என் சம்பாத்தியத்தில் நான் வாங்கி கொடுத்தேன்னு. அந்த ஷர்ட்டை நீங்கள் தொலைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொலைஞ்சிங்க, அது வேறு விஷயம். பயங்கரமாக குழம்பி போயிருக்கேன். என்ன தீர்ப்பு சொல்லலாம்? தரம் உயர்கிறதா, தடம் புரள்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நானும் 35 வருஷமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இது என்ன சொல்லலாம்? ஒரு காலத்தில் வந்து பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அம்மா அப்பா நிம்மதியாக இருப்பாங்க. அப்பா கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணை ஒருத்தர் கையில் ஒப்படைச்சிட்டான்டான்னு. இப்போல்லாம் அந்த நிம்மதி யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எதையாவது சண்டை போட்டுட்டு வந்து நிற்குதுங்க, டைவர்ஸ். ஒரு இன்டர்வியூவில் ராதிகா மேடம் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி 10ஆவது நாள் வந்து நிற்குதான், எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு. என்னாச்சு, என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில்? நான் வேணா வந்து கேட்குறேன், என்னன்னா எவ்வளோ தைரியமா அவங்களுக்கு என்ன காஃபி போட சொல்கிறாங்கன்னு. காலம் அப்படி இருக்கு. இப்போ அதனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தாம் பெண்களை பற்றி தெரிஞ்சதுனால பெண்கள் படித்து அவங்க காலில் நிற்கட்டும். எங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நமக்கு பிரச்சனையாச்சே, டைவர்ஸ்னு. படித்து அவங்க காலில் நிற்கட்டும், வேலைக்கு போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதால் தடம் புரள்கிறதா அப்படின்னு கேட்டால், இதை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். தரம் உயர்கிறதுனா ஒரு கை தட்டினா தான் சத்தம் வராது, 2 கை தட்டணும், அப்போ தான் சத்தம் வரும். இன்றைய காலகட்டத்தில் ஏன் ஆண்கள் வேலைக்கு போகிறதுனால குடும்பங்கள் தடம் புரளாத இருக்கா கேட்குறேன். ஆண்கள் வேலைக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்களா? வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்களை திருப்பி கேட்டால், நான் வீட்டில் இவ்வளோ நாள் இருக்கேன், என்னை வந்து ஒரு 8 மணிக்காவது வீட்டில் வந்து பார்க்கலாமே, நான் ஒரு 10 மணி வரைக்கும் உனக்காக முழிச்சிட்ருக்கேன், அப்போ 11 மணிக்கு நீ வந்து தோசை ஊற்றி கொடுன்ற, சண்டை வராத இருக்கா? தடம் புரளாத இருக்கா? தரம் உயர்கிறது. பெண்கள் கூட சம்பாதிக்கிறதுனால குடும்பத்தோட நல்ல ஸ்கூலில் பசங்களை படிக்க வைக்க முடியும்.
ஒரு நல்ல ஒரு வீடு வாசல் வாங்க முடியும். நீங்கள் யூஸ்வலாக பாருங்களேன், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய பேரை பாருங்கள். ஆண்கள் அந்த சமூகத்தில் வேலைக்கே போகமாட்டாங்க, குடிச்சு தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சாலும் அவங்க குடிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் பெண்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பசங்க திருப்பி என்ன மாதிரி வேலைக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்தோம். மறுபடியும் நினைக்கிறேன், இந்த சத்யாம்மா கேரக்டர் அதில் அருமையான கேரக்டர். என் பொண்ணும் என்ன மாதிரி வேலை செய்ய வந்துடக்கூடாதுமா, அது படிக்கணுமான்னு சொல்லி புருஷனை கொலை பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பெண்கள் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் படங்களில் வைக்கிறாங்க. ஸோ 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். 2 பேரும் வேலைக்கு போகணும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே விலை ஜாஸ்தி. பசங்க ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வறுமையை காமிச்சு ஆரம்பத்துலேருந்தே முடக்கி போட முடியாது. அதுக்காக ஆசைப்படுறதெல்லாமல் வாங்கி கொடுக்க முடியாது. வீடுகளில் உன் பணம் என் பணம்னு வராத இருந்தாலே சண்டை வராமல் இருக்கும். பசங்கள் தடம் பொருளாத இருக்கணும்னா பெற்றோர்கள் சண்டை போடாத இருங்க. அட்லீஸ்ட் ரூம்குள்ளே போய் சண்டை போடுங்க. குழந்தைங்களை அப்படியே தலையை பிச்சுக்க எவ்வளோ படங்களில் பார்க்குறோம் நம்ம. என் பையன் ஆதித்யா நிறைய பாடிட்டு இருக்கான். அவன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எப்போ நான் இந்த மியூசிக் ஃபீல்டுக்குன்னு வந்து வெளியில் எல்லாம் என்னோட மியூசிக் ஃபீல்டுன்னு இல்லை, நான் காலேஜுக்குன்னு வெளியில் வந்து மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ தான், ஓ வீடுன்னா சண்டை கூட வருமா அப்படிங்கிறான். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. கல்யாணம் ஆகி சின்ன பசங்களுக்கே நான் சொல்லுவேன், வரும்போதே சண்டை பிடிக்கிற எண்ணத்தோடு வராதிங்க. பெற்றோர்கள் அதை சொல்லி கொடுத்து அனுப்பாதீங்க. நீ உன் மாமியார் சொல்கிற பேச்சை கேட்காத, ஜாகிரதை, முந்தியில் முடிஞ்சு வச்சுக்கோ புருஷனை, என்னது இது? நல்ல விதமாக சொல்லி அனுப்புங்க. அவங்க வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் குடும்பங்கள் என்றைக்குமே தடம் புரளாது, தரம் உயரும். வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக போகணும், போய் குடும்பத்தை தரத்தை உயர்த்தணும். அதுக்காக வீட்டில் சும்மா இருக்கிறவங்க சும்மா இல்லை. வீட்டில் அவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்லவே கூடாது. அவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதுவும் ஒரு தரத்தை உயர்த்தது தான். அதனால் நான் என்னோட இதுவாக என்ன சொல்லுவேன்னா, பெண்கள் வேலைக்கு செல்வதனால் குடும்பங்கள் தரம் உயர்கின்றன. இதைத்தான் சொல்கிறேன். இவங்களுக்குமே அதுதான் தெரியும். தலைப்பு கொடுத்ததுனால அவங்க பேசியிருக்காங்க. சரி, அவங்கள மறப்போம், மன்னிப்போம், விட்டுருவோம். பெண்கள் குடும்பத்தில் வேலைக்கு போகிறதுனால குடும்பத்தோட தரம் உயர்கிறதா, தடம் புரள்கிறதா? என்னோட தீர்ப்பு என்னன்னா, பாசிட்டிவாக தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போகிறதுனால குடும்பங்கள் தரம் பல மடங்கு உயர்கின்றன. மீண்டும் இந்த வாய்ப்பினை அளித்த ராஜ் டிவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உலகம் முழுவதும் ராஜ் டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மீண்டும் மகளிர் தின சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.